டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் த மேட்ச் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு அது விஜயகுமார் வைசாக் வந்து இம்பாக்ட் சபா கொண்டு வந்தது தான். ஏன்னா வந்து அவருக்குன்னு ஒரு டிஃபைன்டு ரோல் இருந்தது. லைக் நீ டெத் ஓவர் மட்டும் தான் பவுல் பண்ண போகிற, அதில் வந்து வைடு ஏக்கர்ஸை நெயில் பண்ணுறது மட்டும் தான் உன் வேலை. அந்த மாதிரி லைக் அவர் வந்து 15th 17th 19th ஓவர் போட்டார். இதில் வந்து 15th and 17th ஓவரில் வெறும் 5 ரன் தான் போயிருந்தது. நீங்கள் வந்து எண்ட் ஆஃப் தி மேட்ச் பார்த்தீங்கன்னா 10 ரனில் தான் வந்து மேட்ச் ஜெயிச்சிருந்தாங்க. ஸோ இந்த 15th or 17th ஓவரில் ஏதாச்சும் ஒரு பெரிய ஓவராக போயிருந்தா மேட்ச் அப்படியே குஜராத் சைடு போயிருக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். இதில் வந்து 17th ஓவரில் வந்து இவருக்கும் அவங்க டீமோட இம்பாக்ட் அப்பான ரூதர் ஃபோர்டுக்கும் நடந்த பேட்டில் வந்து பார்க்க நல்லா இருந்தது. ஏன்னா இவர் பவுல் பண்ண ஃபஸ்ட்டு 4 பாலில் வந்து 3 வைடு, பட் ஸ்டில் வந்துட்டு நான் வைடு ஏக்கர் போகிறது மட்டும் தான் என் வேலைன்னு சொல்லி அதை ஸ்டிக் பண்ணி கடைசி அந்த ஓவர் வந்து வைடு ஏக்கர்ஸே போட்டு வெறும் 5 ரன் தான் கன்சீட் பண்ணி இந்த ஓவரை முடிச்சார். லைக் இந்த மாதிரி பவுலர்ஸை பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்கு. ஏன்னா வந்துட்டு ஆப்வியஸாக உன்னோட ஜாப் வந்து வைடு ஏக்கர்ஸ் மட்டும் தான் போட போகிறதுனா நீ விக்கெட் காலமில் வரமாட்டே அப்படின்றது உனக்கு முன்னாடியே தெரியும். பட் ஸ்டில் வந்து டீமுக்கு அந்த நேரத்தில் என்ன தேவையோ அதை நான் சந்தோஷமாக பண்ணி கொடுத்துட்டு போயிடுவேன்ற மாதிரி வைடு ஏக்கர்ஸ் மட்டும் கடைசி வரை போட்டு மேட்சை நல்லபடியாக முடிச்சு கொடுத்தாரு. நீங்க ஆடுங்கண்ணா, எல்லாம் எங்களுக்கு தெரியும். போடுற சின்ன பசங்க மேட்ச் ஆடுறதுக்கு ஆர்வம் கலராக